அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி கோதுமை அல்வா. மாதம்பட்டி ரங்கராஜன் சாரோட ரெசிபி தான் இது. நான் கோதுமை மாவை 100 கிராம்ஸ் ஆஃப் கோதுமை மாவை நேற்றே தண்ணியில் ஊற வச்சுட்டேன். காலையில் அது நல்லா கீழே கெட்டியாக ஃபார்ம் ஆகி மேலே லிக்விட் இருக்கும். அந்த லிக்விடை ஊற்றிட்டு அந்த கெட்டியாக ஃபார்ம் ஆனதில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் பேனில் இதை மாதிரி ஸ்டெய்னர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பாலை எல்லாம் ஊற்றி மேலே அதில் உங்களுக்கு நல்லா அந்த திப்பி தெரியும். அந்த திப்பியெல்லாம் அதில் போடக்கூடாது. போட்டிங்கன்னா அல்வா இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த கோதுமையோட பச்சை வாசனை போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப திக் கன்சிஸ்டன்சி கொடுத்துரும். ப்ளஸ் அது அல்வா சாப்பிடும்போது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டெயின் பண்ணி அதை போட்டுட்டு இப்போ பாலை நல்லா ஊற்றி கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கிற போது இதுக்கு நான் சுகர் 100 கிராமுக்கு 300 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 400 கிராம் சுகர் கூட எடுத்துக்கலாம். 1:2 ரேஷியோ, 1க்கு 2 மடங்கு ரேஷியோவில் சுகர் போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த அல்வாவில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கைவிடாமல் கிண்டணும். பொதுவாகவே எல்லா ஸ்வீட் நம்ம எந்த ஸ்வீட் செய்கிறோன்னுலாம் இல்லை, எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்வீட் செய்யும் போது நம்மளால் எங்கேயுமே போக முடியாது, பக்கத்துலேயே தான் நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கிண்டினதுக்கப்புறம் நான் இதில் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். ஏலக்காவை நல்லா அரைச்சி ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் வாசனைக்காக நான் போட்டிருக்கேன், வேறு எதுக்காகவும் இல்லை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் கிண்ட 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 உங்களுக்கு அந்த அப்படியே ஒரு மாதிரி கிளேஸாக அந்த தண்ணி மாறுறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது அந்த டைமில் என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக நான் நெய் இதுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைடில் பபிள் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாறி இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டைமில் நீங்கள் கீ எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு 100 கிராம்ஸ்க்கு 150 கிராம் கீ நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 75 ml கீயை நீங்கள் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் கீ ஊற்றி இப்போ நான் ஊற்றுவேன் பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பபிள் வரப்போ ஆஸ் யூஷுவல் நீங்கள் முந்திரியை வறுத்து போடுறத விட அந்த கோதுமை பாலிலே நீங்கள் வேக வச்சிங்கன்னா முந்திரியோட டெக்ஸ்சரும் ஸ்மெல்லும் உங்களுக்கு ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு 75 ml ஆஃப் கீயை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு டைம் ஆக ஆக நல்லா உங்களுக்கு அந்த பால் இருக்கும். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். ஏன்னா லைக் அலுமினியம் பாத்திரத்தில் கூட இதில் செய்யலாம். பட் என்னென்னா அலுமினியம் பாத்திரத்தில் வச்சா ரொம்ப ஸ்லோவில் சிம்மில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் பேனில் வைக்கும் போது நீங்கள் அந்தளவுக்கு ஸ்லோவாக வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு டைம் கன்சப்ஷன் கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும். இப்போ நான் செகண்ட் பேட்ச் ஆஃப் நெய்யும் ஊற்றிட்டு நல்லா அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு நான் ஸ்பூன்லேருந்து எடுக்கும் போது அந்த கோதுமை மாவோட கிளேஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். டெக்ஸ்சர் போக போக அது நல்லா இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் நான் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கலர் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. சரி ஃபைன். பட் டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அல்வா. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி அல்வா ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி இன்ஷால்லா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது அல்வா நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். போக 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 அல்வா நல்லா திக்காக ஆகிறத உங்களால் நல்லா பார்க்க முடியும். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நல்லாவே தெரியும். இதில் நான் பெருசாக எதுவும் ஆட் பண்ணல. 100 கிராம் கோதுமை மாவு, 1 லிட்டர் தண்ணி, 300 கிராம் சுகரு, கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அப்புறம் ஏலக்காய் பவுட்ரு. எனக்கு பொதுவாகவே நான் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போடுவேன். அப்போ தான் அந்த ஸ்வீட்டோட இதை நல்லா உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் பொதுவாகவே நான் அந்த மாதிரி செய்வேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு சைடில் பார்த்தா தெரியும். நான் அதை ஸ்க்ராப் பண்ணும் போது நல்லா ஒரு மாதிரி திக்காக உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 ஆல்மோஸ்ட் ஒரு அல்வா நம்மளுக்கு 90 to 95% அல்வா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இந்த கன்சிஸ்டன்சிலே வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா ஆல்மோஸ்ட் அல்வா நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சர்விங்க்கான நேரம். இப்போது உங்களுக்கு நான் உடன் ஸ்டிக்குன்றதுனால இந்த மாதிரி இருக்குது.
பொதுவாகவே நம்ம அல்வா சர்வ் பண்ணும்போது குழிக்கரண்டியில் தான் நம்ம சர்வ் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கரண்டியிலேருந்து அல்வா எப்படி கீழே கொட்டுதுன்றத நீங்களே பாருங்கள். அப்படியே வழுக்கிட்டு வருது. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். நான் சாப்பிட போகிறேன். லெட்ஸ் ட்ரை. இது நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு தெரியுதா அந்த அல்வா வந்து கரண்டியை விட்டு எப்படி வழுகுது பாருங்கள். ஏன்னா நம்ம கீ ஊற்றிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நல்லா அல்வாவை வந்து நம்ம குக் பண்ணியிருக்கோம். இப்போது இதுலேயுமே உங்களுக்கு இந்த ஸ்கூப்பில் பாருங்கள், மெல்ட்ஸ் இன் த மவுத். உங்களுக்கு நல்லா நீங்கள் சாப்பிடும் போது கரண்டியிலேருந்து விழுற மாதிரி நீங்கள் நாக்கில் வச்சாலும் உங்கள் தொண்டைக்குள்ளே வழுக்கிட்டு போயிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்